வலிமைக்கு பேர் போன உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் ஒரு நாள் நள்ளிரவுல தன்னோட வாளோட வேதாளத்தை மரத்துல இருந்து இறக்கி தன் தோல்ல சுமந்துட்டு தன் நாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாரு. ஆனா வேதாளம் தனது வழக்கமான முறைப்படி ஒரு புதிரை கேட்க ஆரம்பிச்சது. மன்னா, என்னுடைய கதையை கவனமா கேளுங்க. நீங்க சரியான பதில் சொன்னா நான் மீண்டும் மரத்திற்கு சென்று விடுவேன். தப்பான பதில் சொன்னாலோ இல்ல பதில் சொல்லாம இருந்தாலோ உங்கள் தலை வெடித்து போகும். தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டே தன்னோட புதிரை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு ஊரிலே 2 சிறந்த நண்பர்கள் வசித்தனர், பிருத்திவிராஜ் மற்றும் தரணிஷ். அவர்கள் சிறு வயதில் இருந்தே பிரிக்க முடியாதவர்கள். ஒரு நாள் தரணிஷ் ஒரு அழகான பெண்ணை மணந்தார். ஆனால் பிருத்திவிராஜ் அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு விட்டார். தோழர் என்பதற்காக பிருத்திவிராஜ் தனது உணர்வுகளை மறைத்து வந்தார். ஆனால் சில நாட்கள் கழித்து ஊரில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை செய்யப்பட்டவர் தரணிஷின் மனைவியாக சுமிதா. அந்த கொலையின் சந்தேகம் பிருத்திவிராஜின் மீது விழுகிறது. ஏனெனில் அந்த நாளில் அவன்தான் அந்த வீட்டில் இருந்தான். நீதிமன்றத்தில் பிருத்திவிராஜ் கூறினான், நான் சுமிதாவை கொலை செய்யவில்லை. நான் அவளை உண்மையிலேயே காதலித்தேன். ஆனால் அவளின் வாழ்க்கையை அழிக்க நான் முயற்சிக்கவில்லை. நீதிபதிகள் குழப்பத்தில் விழுந்தனர். சுமிதாவின் மரணம் கொலையா அல்லது விபத்தா, அதை கண்டறிய ஒரு முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது வேதாளம் கேட்டது, மன்னா, நீதி எது? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பிருத்திவிராஜ் நியாயமானவரா அல்லது அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா? விக்ரமாதித்ய மன்னன் இதை பற்றி சிறிது நேரம் சிந்தித்த பிறகு விளக்க ஆரம்பித்தார். வேதாளமே, உண்மை மற்றும் பொய்யை புரிந்து கொள்வது அவசியம். காதல் உண்மையானதாக இருக்கலாம், ஆனால் உண்மையை நிரூபிக்க ஆதாரங்கள் தேவை. பிருத்திவிராஜின் மீது சந்தேகம் இருக்கலாம், ஆனால் நாம் முதலில் சுமிதாவின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். இது ஒரு விபத்தாக இருக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் குற்றவாளியை நிரூபிக்க ஆதாரங்கள் தேவை. எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை குற்றவாளி என தீர்மானிக்க முடியாது. எனவே பிருத்திவிராஜ் தண்டனை பெறக்கூடாது. அவரது நிலையை உணர்ந்து உதவ வேண்டும். வேதாளம் சிரித்தது. மன்னா, உங்களுடைய பதில் நியாயமானது. நீங்கள் சரியான பதிலை சொன்னதால் நான் மீண்டும் மரத்திற்கு செல்வேன் என்று கூறி வேதாளம் மாயமானது. இதைவிட அர்த்தமுள்ள புதிர்கள் வரிசையில் வேதாளம் விக்ரமாதித்யனை சோதித்துக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் விக்ரமாதித்யன் தனது ஞானத்தால் வெற்றி பெற்றார். இதுபோல் நாமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உண்மையை துல்லியமாக பார்க்க பழக வேண்டும்.